crossing 13. It may get single number digit as of now. Single number digit seat. அது 6 இருக்கலாம், 5 இருக்கலாம், 3 இருக்கலாம், இனிமே 8 இருக்கலாம். ஆனா as of now TVK ஃபேக்டர் வந்து ஒரு சிங்கிள் டிஜிட்ல மட்டும் தான் இருக்கும். ஆனா விஜய் சார் ஃபேக்டர் வந்து எவ்ரி பூத்ல இருக்கும். நீங்க தமிழ்நாடுல எந்த பூத்துக்கு போனாலும் கூட டிவிகே எஃபெக்ட் இல்லாம ஒரு பூத் கூட கிடைக்காது. டிஎம்கே ஜெயிக்கணுமா ஏடிஎம்கே ஜெயிக்கணுமா டிசைட் பண்றது கூட டிவிகே. இன்னைக்கு பர்சன்டேஜ் நீங்க பார்த்தா கம்மியா இருக்கும், சீட் கம்மியா வரும், ஆனா எஃபெக்ட் ஜாஸ்தியா இருக்கு அதுக்கு வந்து. ஸோ இன்னொரு டிஸ்கஷன் கூட போகுது, உங்களுக்கு எல்லாரும் தெரியும். டிவிகே ஒரு காம்பினேஷன், இன்னொரு பார்ட்டி கூட காம்பினேஷன் டிஸ்கஷன் போகுது. அந்த டிஸ்கஷன் செட் ஆயிடுச்சுன்னா ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். மேபி he can become the whatever thing he is expecting. So as of now I am not revealing the numbers, I am revealing the percentage, because this parawheel.com is not for the party headquarters who is changing the reports to giving well before giving the MLAs. The entire this parawheel.com, all the reports will be given by the to the aspirants and MLA candidates, sir. Thank you. தமிழ் பேச முடியாது, ஆனால் நல்லாவே புரியும். ஸோ எதுனா தப்பு இருந்தால் மன்னிச்சுங்க. எதுக்குன்னா எனக்கு தமிழ்நாடுனா பர்சனலாக ஒரு எமோஷன், காலேஜ் வயசில் இங்கே படிச்சிருக்காங்க. ஸோ வென் ஐ தாட் சர்வேஸ் எல்லாருமே பண்ணுவேன் சார். இன்னும் டீ ஷாப் கடைய ஒரு 20% கூட ஒரு சர்வே, இங்கே இவர் ஜெயிக்கும், இங்கே அவர் தோக்கு போகிறேன், he is going to lose. So what different we can do? That's the thought initially we have. Collecting 100 samples, collecting 1000 samples per constituency? No. Why can't we collect the every one person's information, whoever he is, and predict அவர் யாருக்கு ஓட்டு பண்ண போறது అనేది எல்லா 3 கோடி பிரஜలు people, why don't we conduct a survey accordingly? So analyze பண்ணதுக்கு ஒரு ஆளோ ஒரு 100 ஆளோ 1000 ஆளோ எதுக்கு ஒரு கான்ஸ்டிட்யூன்சிலோ எல்லா ஆளுக்கும் எதுக்கு நம்ம அனலைஸ் பண்ண முடியாது? இந்த காலத்துல அது சாத்தியம். This is the first time you are seeing where an organization doing this kind of thing, analyzing every persons in the state, how they are going to. In general, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த கிராமத்துல இந்த கேஸ்ட் பீப்புள் இருக்கு, இவர் நிறைய ஜாஸ்தியா டிஎம்கேக்கு ஓட் பண்ணுவாரு, లేదా ஏடிஎம்கேக்கு ஓட் பண்ணுவாரு, లేదా யூத் இருக்கு இந்த கான்ஸ்டிட்யூன்சில. அது கேஸ்ட் பத்தி இல்ல ஐவிஆர் பத்தி தெரியும். நீங்க உங்களுக்கு ஃபோன் வரும், உங்களுக்கு டிஎம்கே புரிஞ்சிச்சுன்னா 1க்கு ப்ரெஸ் பண்ணுங்க, 2 ப்ரெஸ் பண்ணுங்க அந்த மாதிரி. இல்லை ஃபீல்ட் சர்வே, ஃபீல்டில் ஒரு ஆள் போய்ட்டு நீங்கள் வந்து யாருக்கு ஓட் பண்ண போகிறேன் அந்த மாதிரி கேட்குறது. ஸோ இப்போ வந்து பீப்புள் வந்து நிறைய அட்வான்ஸ் ஆயிடுச்சு. ஒரு வாட்டி இன்டர்வியூ பண்ணுறது ஆள் யார் சொன்னால் தெரிஞ்சிச்சுன்னா அவருக்கு என்ன வேணுமோ அந்த பதில் மட்டுமே தரணும். புரிஞ்சுது சார்? இப்போ நாங்கள் வந்து ஒரு ஆளுக்கு கேட்டார், சார் நீங்கள் யாருக்கு பண்ண போகிறேன்னு. அவருக்கு தெரியும் இந்த மீடியா பர்சன் யாரும். ஸோ அவருக்கு என்ன வேணுமோ அது மட்டும் தான் சொல்லுவார். So predicting is more getting difficult when you talk to person directly, but we cannot stop those things whatever we are doing from several years. So we are also doing, and we make sure each and every constituency, oru constituency lo minimum 20 to 25,000 samples we have done through the samples, through the online, these footprints, the sentiment analysis, caste equations, everything. And you ask me any booth in the state, I won't say just this constituency, this person going to win. So any booth you can say around 70 to 80,000 booths, whatever it may be. Each and every booth data we have, each and every booth projections we have, exact number. It may vary to plus or 1 or 2%. So how much it will cost? It will cost around 4 to 5 CR minimum to do this kind of conduct survey, because in office we have around 50 people are working on monitoring just for writing the reports. In each and every parliament we have the parliament heads, and each and every assembly we have to get the data, and to do all these things we should have a very strong technical team that will be the best in India. இது எல்லாம் பண்றதுக்கு கணிசம் டைரக்ட் ரிப்போர்ட்டிங், இந்த ஆளு நம்ம கிட்ட வேலை பண்ற அந்த மாதிரி ஆளு கணிசம் 200-250 பீப்புள் வேணும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு கர்ச்சு பண்ணிட்டு செலவு பண்ணிட்டு இங்க ஜெயிக்க போறேன்னு யாரு சார் ஃப்ரீயா சொல்ல போறேன்? ஒரு ஆளு வந்து சர்வே கம்பெனி வந்து இவ்வளவு வச்சு செலவு பண்ணிட்டு எதுக்கு ஃப்ரீயா சொல்ல போறேன்? அவ்வளவு செலவு பண்ணதுக்கு ஒரு ஆப்ஷன், டிஎம்கேக்கு நான் ஒர்க் பண்றேன், அப்ப நான் செலவு அவரு கொடுப்பாரு, we can spend. ஆர் ஏடிஎம்கே நான் வந்து ஒர்க் பண்றேன், அவர் செலவு பண்ணாரு, நான் சொல்ல முடியும்.
இல்ல டிவிகே சாருக்கு யாரும். பட் அதுல என்ன ப்ராப்ளம்னா, இஃப் ஐ எம் ஒர்க்கிங் வித் டிஎம்கே ஆர் இஃப் ஐ எம் ஒர்க்கிங் வித் ஏடிஎம்கே, அந்த நியூட்ராலிட்டி போகும். உங்களுக்கு எல்லாருமே தெரியும், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மீடியானா என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் சேனல் இருக்கு, இது கம்ப்ளீட் டிஎம்கே சப்போர்ட்னா ஆளு பாக்குறது ஆளுக்கு கூட தெரியும் இது வந்து டிஎம்கே சேனல் தான், இது ஃபர்ஸ்ட் నుంచి ஈவினிங் வரைக்கும் டிஎம்கே வரும் சொல்ல போறாரு. அந்த மாதிரி ஏடிஎம்கேக்கு ஒரு சேனல் இருக்கும், அந்த மாதிரி டிவிகே சப்போர்ட் ஒரு சேனல் இருக்கும். ஆனா ஆளு வந்து பீப்புள் வந்து ஆல்வேஸ் பிலீவ் தட், ஆல்வேஸ் வாண்ட் டு see the neutral tone. நம்ம இப்போ வந்து கம்மியாகி போச்சு, மீடியால கூட நிறைய பேர் இருக்கும், இன்னும் கஷ்டமா இருக்கும் கூட. அந்த நியூட்ரல் பீப்புளுக்கு இந்த வெயிட்டேஜ் வேல்யூ வந்து நம்பர் 1 இருக்கும். காசு கம்மியா இருக்கணும் அவர்கிட்ட, ஆனா வந்து அவருக்கு இந்த ரெஸ்பெக்ட், அவருக்கு இருந்த பொசிஷன், அவருக்கு இந்த வேல்யூ இருக்கு எப்படி இருக்காதோ அப்படியே இது கூட. இதுக்கு நம்ம நியூட்ரலா பண்ண முடியாது. ஸோ ஓகே, நீங்க செலவு பண்ற 4 கோடி 5 கோடி செலவு பண்றீங்க, எப்படி திருப்பி வாங்கணும். ஸோ வி கேம் ஃபார் யுவர் ஐடியா, என்டையர் ரிப்போர்ட் பண்ணலாம், பண்ணிட்டு we will directly sell to the MLAs only. Okay, these are the reports, these are the detailed reports, each and every person how they are going to vote. Okay, that all everything will the election commission guidelines under the பண்ணலாம். So அப்போ அவருக்கு வேணுமோ எது வேணுமோ அவர் he can buy that one. எப்படி பண்ணலாம்? டைரக்டா நம்ம பசங்களை போயிட்டு சார் நீங்க எடுத்துக்கோங்க ரிப்போர்ட் அந்த மாதிரி சொல்ல முடியாது. So we prepared this website called parabil.com website so that any person in Tamil Nadu state, any aspirant candidate, any MLA candidate can purchase and buy the detailed report where the constituency is. Detailed report na very detailed report, issues enna, people enna, caste enna, eppadi patti ஆலோசனை இருக்கு, எந்த caste equation dynamics இருக்கு, எந்த booth level lo, every booth level lo எந்தெந்த data இருக்கு parabil.com website. So adi பத்தி நம்ம பார்க்க முடியும். So அது வந்து basic report வந்து இருக்கு. So kundu every booth person, and also we can make sure we can give, we are 100% confident. I am having the data of, let's assume in a constituency, ஒரு கான்ஸ்டிட்யூன்சில இந்த 10,000 பேர் வந்து நியூட்ரலா இருக்கு. இப்போ வந்து அவர் டிஎம்கேக்கு போகல, ஏடிஎம்கே போகல, டிவிகே போகல. நினைச்சுக்கோங்க, ஒரு வாட்டி ஒரு கான்ஸ்டிட்யூன்சி டைட் சீட்டா இருந்தா ஒரு 5,000 பேருக்கு அது என்னமோ சொல்லுங்க, அது காசு கொடுக்குறியா, வீட்டுக்கு வெளியே தண்டம் வைக்கிறியா, என்னதான் சொல்ற, அவர் கன்வின்ஸ் பண்றதுக்கு ஒரு நியூட்ரல் கேண்டிடேட் வேணும். டிஎம்கேக்கு யார் வேணும்? ஏடிஎம்கே கேண்டிடேட் எப்படி கொடுத்தாலும் ஓட் பண்ண மாட்டோம். ஏடிஎம்கே கேண்டிடேட் என்ன வேணும்? டிஎம்கே கேண்டிடேட் என்ன பண்ணாலும் ஓட் பண்ண மாட்டேன். he wants, everyone wants neutral person. நான் இன்னும் டிசைட் பண்ணலப்பா, நான் வந்து எங்களுக்கு யார் இம்ப்ரெஸ் பண்ண போறீங்களோ அவருக்கு தான் கொடுப்பேன். So you can analyze, you can think what the way we thought, because every constituency lo 5,000 10,000 பேர் யார் நியூட்ரல் டேட்டா அனலைஸ் பண்ணனும்னா எவ்வளவு காசு வேணுமோ. So we completed this report. நான் ஒரு ரிப்போர்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரிஜினல் டேட்டா உங்களுக்கு காமிக்க போறேன் சார். வாரும் என்ன, this is the first kind in India. நீங்க இப்போ ஸ்டாலின் சார் கிட்ட போயினா கூட, இல்ல ஏடிஎம்கே ஆஃபீஸ் போனா கூட, அல்ல டிவிகே ஆஃபீஸ் போனா ஒரு வார் ரூம் செட்டப் இருக்கும். எங்க என்ன ஆகுது, அதே எம்எல்ஏ கிட்ட அது ஒர்க் ஆகுது. இதுக்கு அதை மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். எந்த பூத்லோ யார் இந்த பூத்லோ இந்த ஆள் வந்து டிஎம்கே கிட்ட ஏடிஎம்கேக்கு போற ரெடியா இருக்கும், போச்சபுல் லீடர்ஸ் யாரு அந்த பார்ட்டி నుంచి நமக்கு யார் ரெடியா இருக்கும், நம்ம போன் பண்ணா இல்ல எம்எல்ஏ பேசினா அவர் ரெடியா இருக்கும், நம்ம கூட்டத்துல ஜாயின் இருக்கும். இது எல்லா வார் ரூம் செட்டப்ஸ் we are ready to give for 234 constituencies for each one. இந்த ரிப்போர்ட் வந்து யாருன்னா வாங்கிக்கலாம். anyone can take this report because basic report. I want to contest as an MLA, I am an aspirant, నాకు MLA ஆக போறதுக்கு இருக்கு அவருக்கு. But this report whatever we are showing is only one candidate for one constituency, because ஒரே வாட்டி ரெண்டு கேண்டிடேட் வார் ரூம் கொடுக்க முடியாது. இது வந்து ஸ்ட்ரிக்ட்டா சிங்கிள் ஒன் வந்தா. அதே மாதிரி சர் அப்டேட்ஸ் எவ்ரி பூத்ல. And the India first time any company is not giving, we are giving the booth level projections. Every booth lo நீங்க எம்எல்ஏ வந்து பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பூத்ல எந்த voting வரதுக்கு சான்ஸ் இருக்கு, அந்த மாதிரி every booth in the every 234 constituency in India, sorry Tamil Nadu. This is the first kind, sir. I think going forward you may after 2 years 3 years every company will do in such a way. But these whatever you guys are witnessing, I am very happy. This is the first time you are seeing entire in India. This is the first kind we are doing. So